33வது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அடுத்த மாதம் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடக்கிறது. 25 நாட்கள் உள்ள நிலையில் இதுவரை நடந்த ஒலிம்பிக் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி நாம் பார்க்கலாம். பழங்கால கிரேக்கத்தில் கிமு 8ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்தது ஒலிம்பிக் விளையாட்டு. அங்கு ஒலிம்பியா என்ற இடத்தில் ஜியஸ் கடவுளுக்கு மரியாதை செலுத்தும் ஒரு விழாவாக இது கொண்டாடப்பட்டது. இதில் யுத்தத்துக்கு தயாராவதற்கு உதவக்கூடிய ஓட்டம், மல்யுத்தம், ஈட்டி எறிதல், குதிரை ஏற்றம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. இங்கு பெண்களுக்கு அனுமதி இல்லை. கிரேக்கர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட ஒலிம்பிக் போட்டிக்கு ரோமானியர்கள் படையெடுப்பால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. கிரேக்கத்தை கைப்பற்றிய ரோமானியர்கள் ஒலிம்பிக் விளையாட்டுக்கு தடை விதித்தனர். போட்டிக்குரிய இடங்கள் இடித்து தள்ளப்பட்டன. 1400 ஆண்டுக்கு பிறகு அந்த பழமையான போட்டிக்கு பிரான்ஸ் நாட்டு வரலாற்று ஆய்வாளரும் கல்வியாளருமான பியாரே டி கோபர்டின் புத்துயிர் ஊட்டினார்கள். பல நாட்டு பிரதிநிதிகளை ஒன்றிணைத்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியை உருவாக்கினார்கள். வெற்றி பெறுவது முக்கியமல்ல, எப்படி போராடுகிறோம் என்பதே முக்கியம் என்ற உயரிய நோக்கத்தை முன்வைத்து ஒலிம்பிக்கின் தாயகமான கிரீஸ் நாட்டில் நவீன ஒலிம்பிக்கின் முதலாவது போட்டியை நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. இதன்படி முதலாவது நவீன ஒலிம்பிக் போட்டி 1986ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கிரேக்க தலைநகர் ஏதென்ஸில் நடந்தது. தடகளம், சைக்கிளிங், ஜிம்னாஸ்டிக்ஸ், துப்பாக்கிச் சுடுதல், நீச்சல், டென்னிஸ், மல்யுத்தம், பளுதூக்குதல், வாள்சண்டை ஆகிய 9 பந்தயங்கள் நடைபெற்றன. 14 நாடுகளைச் சேர்ந்த 241 வீரர்கள் கலந்து கொண்டனர். அமெரிக்காவை தவிர்த்து பெரும்பாலான வீரர்கள் ஐரோப்பிய நாட்டினரே. ஒலிம்பிக்கில் முதலாவது சாம்பியன் பட்டத்தை அமெரிக்காவின் ஜேம்ஸ் கானோலி வென்றார். முதல் நாளில் நடந்த ட்ரிபிள் ஜம்ப் பந்தயத்தில் 13.71 மீட்டர் தாண்டி முதலிடத்தை பிடித்து இந்த மகத்தான சிறப்புக்கு சொந்தக்காரர் ஆனார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்த அவர் ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ள வசதியாக விடுப்பு கேட்டபோது மறுக்கப்பட்டதால் ஒலிம்பிக் தான் முக்கியம் என்று கூறி படிப்பை உதறிவிட்டு கப்பல் மற்றும் ரயில் மார்க்கமாக ஏதென்ஸ் வந்து சேர்ந்து சாதித்து காட்டினார். இந்த ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் ஏதும் வழங்கப்படவில்லை. முதலிடம் பிடித்தவர்களுக்கு வெள்ளியால் ஆன பதக்கமும் ஆலிவ் இலையும், 2வது இடம் பெற்றவர்களுக்கு தாமிரப் பதக்கமும் வெற்றி மாலையும் அணிவிக்கப்பட்டது. 3வதாக வந்தவர்களுக்கு பரிசு கிடையாது. பின்னாளில் முதலாவது ஒலிம்பிக்கில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்கள் முறையே தங்கம், வெள்ளி, வெண்கலம் வென்றதாக மாற்றம் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் அமெரிக்கா 11 தங்கம் உட்பட 20 பதக்கத்துடன் முதலிடத்தை பிடித்தது. போட்டியை நடத்திய 10 தங்கம், 18 வெள்ளி, 19 வெண்கலம் என மொத்தம் 47 பதக்கங்களுடன் 2வது இடத்தை பெற்றது.